வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 3 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். 1, கோபப்படுறது. 2வது, எப்படி காணிக்கை செலுத்தணும். 3வது, நம்மளோட எதிரிகள் கூட எப்படி ஒரு உறவை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற 3 விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கோபம். நீ கோபமே படக்கூடாது, ஆனால் முன்னாடி காலத்துலலாம் கொலை செய்யாதேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீ கோபமே படக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. கோபப்பட்டு முட்டாளே, அறிவிலியே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாத. முட்டாளே நீ யூஸ் பண்ணனா தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவ. அறிவிலியே, அறிவு கெட்டவளே அப்படின்னு நீ ஒரு வார்த்தையை யூஸ் பண்றனா நீ எரி நரகத்துக்கு ஆளாவன்னு ஏசப்பா சொல்றாங்க. ஸோ இனிமேல் முட்டாளே, அறிவிலியே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதை தவிர்த்துருங்க. அதிகப்படியான கோபத்தையும் தவிர்த்துருங்க. உங்களுக்கு இந்த 2 வார்த்தைகளையும் அதிகமா பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 2வது விஷயம், ஏசப்பா நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னா, காணிக்கை எப்படி செலுத்தணும். நம்ம காணிக்கை செலுத்துறதுக்கு முன்னாடி சகோதர சகோதரிகள், நம்மளோட சகோதர சகோதரிகள்கிட்ட பிரச்சனை, சண்டை இருக்குது அப்படின்னா அந்த காணிக்கையை அதே இடத்துல வச்சுட்டு முதல்ல அவங்க கிட்ட போய் சமாதானத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் காணிக்கையை செலுத்து. அப்பதான் அந்த காணிக்கை கடவுளுக்கு உகந்த காணிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நமக்கு சொல்லி தராங்க. 3வது விஷயம், நம்மளோட எதிரிகிட்ட எப்படி நடந்துக்கிடணும். நம்மளோட எதிரி கோர்ட்ல கேஸ் போட்டு நம்மளை ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க அப்படின்னு முடிவாயிட்டுனா அதுக்கு முன்னாடியே, அவங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம எதிரிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நம்மளோட இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கலாம், கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உடன்பாடுக்குள்ள நம்ம வந்துடணும். அப்படி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிலுக்கு போறதுல இருந்தும் தப்பிச்சிடலாம், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனையை சரி செஞ்ச மாதிரியும் ஆச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரிக்கையும் நமக்கு ஏசப்பா இந்த நாளில் சொல்லி தராங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்களும் இதை நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மிக்க நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க.